வணக்கம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னாக்கா, உங்களோட பில்ட் என்விரான்மென்ட் எப்படி செட்டப் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். இதுதான் ஆக்சுவலான இனிஷியல் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ட தான் யூஸ் பண்ணி நம்ம செட்டப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட லினக்ஸ் என்விரான்மென்ட்குள்ள போய்க்கோங்க. நான் இங்க WSL யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்க சிஸ்டம் அப்டேட் பண்ணிக்கங்க. sudo apt update பாஸ்வேர்டு கேட்குதா பாஸ்வேர்ட் போடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஆனதுக்கப்புறம் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டைம் குறையும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கணும். sudo apt upgrade கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் அப்டேட் சைஸ் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது டைம் கூடலாம் குறையலாம். பேனிக் ஆகாதீங்க. ஓகே, இப்போ அப்டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்து என்னன்னாக்கா நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ sudo apt install git ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. சப்போஸ் இன்ஸ்டால் ஆகணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன் லைக் ஆர்ச் இல்லைனா ஃபெடோரா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேக்கேஜ் மேனேஜரோட கமெண்ட்ஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்டை இப்போ ஃபெச் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோட் ஒன்று இருக்கும். அதை அமுக்கிட்டு இங்கே இந்த காப்பி பண்ணுற பட்டன் அமுக்கினா லிங்க் காப்பி ஆகிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் கிட் க்ளோன் அப்புறமேட்டு அந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு டைரக்டரியில் இதை க்ளோன் பண்ண போகிறீங்கன்னா தனியாக டைரக்டரியில் க்ளோன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிரிப்ட்ஸுன்ற க்ளோனில் டைரக்டரியில் க்ளோன் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அதுவே ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்கும். ஸ்கிரிப்ட்ஸ் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆகும் சைங்காக க்ளோன் ஆனதுக்கப்புறம் இந்த டைரக்டரிக்குள்ளே போவோம். நான் ஸ்கிரிப்ட்ஸில் க்ளோன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டில் இதுவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எந்த டைரக்டரியில் க்ளோனாக இருக்குன்னு தரலன்னா இங்கேயே இருக்கும் க்ளோனிங் இன்ட்டுன்னு போட்டு ஸ்கிரிப்ட்ஸுன்ற ஃபோல்டரில் க்ளோனாக இருக்குது. ஸோ சிடி ஸ்பேஸ் விட்டு ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ நீங்கள் பில்ட் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு chmod +x நம்ம ஒன்றும் இல்லை அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட்டிபிள் ஆக்க போகிறோம். ஸோ +x இது செட்டப் ஸ்பேஸ் விட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் எதை யூஸ் பண்ண போகிறோம்னா ஆண்ட்ராய்ட் பில்டிங் env.sh தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த உபுண்டு ஒரு டெபியன் யூஸ் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஆர்ச் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்ச் மஞ்சாரோன்னு யூஸ் பண்ணுங்கள். ஃபெடோரானா ஃபெடோரா, அப்படி இல்லைனாக்கா சோலஸ்னா சோலஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இது அப்படின்னா செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்றும் இல்லை /setup ஆண்ட்ராய்ட் பில்டிங் env.sh நீங்கள் நான் வேணால் இந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோடாகி தேவையான பேக்கேஜஸ்லாம் அதுவே இன்ஸ்டால் பண்ணும். கொஞ்சம் நேரம் ஆகும். இதுக்கு உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து மாறும். அவ்வளோதான், செட்டப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ரோம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட்ஸ் இட் கைஸ், பாய்.